ஹாய் ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோட் ரீடர். விபி டேரோட் தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் ஜென்ரல் ரீடிங் எல்லாமே அவைலபிள். இன்ட்ரெஸ்ட்னா டிஎம் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேச ராசிக்கான கிரக பலன், அதாவது ராசிக்கான பொது பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்களோட குணநலன்கள் ப்ளஸ் மைனஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அது டாரோட் கார்டில் மேஜர் அர்க்கானா மைனர் அர்க்கானான்ற ரெண்டையும் சிங்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். மேஜர் அர்க்கானா மைனர் அர்க்கானான்ற ரெண்டு ஆர்கானாஸ் வந்து நம்ம டாரோட்டில் இருக்குது. அது ரெண்டையும் இணைக்கிறது மூலியமாக ஒருத்தரோட ராசி பலன் எப்படி, அவங்க குணநலன்கள் எப்படி எப்படி இருந்தால் அவங்க அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருந்தால் அவங்களோட பொது வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஜர் அர்க்கானா மைனர் அர்க்கானா, ஓகேவா? மேச ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவான ராசி பலன்களில் மேசத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி, சூரியன் வந்து உச்சம். ஓகேவா? இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரரசர் இருக்கார், அதுக்கப்புறம் ஒரு குயின் லேடி இருக்காங்க. இது வந்து மேஜர் அர்க்கானா மைனர் அர்க்கானான்ற ரெண்டு இணைவையும் வச்சு இன்றைக்கி ராசி பலன் மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மேச ராசியில் செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால இவங்க ஒரு அதிகாரமான ஒரு ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க, நேர்மையாகவும் இருப்பாங்க. சூரியன் இருக்கிறதுனால பிடிவாதமான குணங்களும் நிறையா இருக்கும், ஞானமானவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. அப்படி தலைமை பொறுப்பில் இல்லை அப்படின்னா குடும்பத்தை நிர்வகிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயங்கள் இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். இவங்களை நம்பி எந்த ஒரு டீம் ஒர்க் லீடரு, அப்புறம் மேனேஜர் போஸ்டிங், பெரிய ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால ரொம்ப அதில் அந்த மாதிரி ஹெட் போஸ்ட், அதாவது ஹெட்டிங் போஸ்ட்டில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி நேர்மையான பர்சனாகவும் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி வாழக்கூடிய பர்சன் இவங்க. அதே மாதிரி தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு குணம் வந்து இயற்கையாகவே இவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு நல்ல வழிகாட்டி. இவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறதுக்கு நிறைய யோசனைகள் சொல்லி பிரச்சனையில் இருக்கிறவங்கள கூட மீட்டு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ட்ராவல்ஸை விரும்புவாங்க, சுற்றி ட்ராவல் பண்ணணும், நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இயற்கையாகவே ஆர்வம் இருக்கும். இவங்க என்ன மாதிரி மைனஸில் இருக்காங்க அப்படின்னா விதண்டாவாதமாக பேசுவாங்க கொஞ்சம். அதே மாதிரி மித்தவங்களோட விஷயத்தை குற்றம் எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட மைனஸ்ஸு. அதை அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தொழில் விஷயம்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, இல்லை இவங்க ப்ரமோஷன் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹெட் போஸ்ட்டில் இருக்கிறது, டீம் ஒர்க் லீடராக இருக்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால மேசராசிக்கு அடுத்து பணம் பொருள் இந்த மாதிரி விஷயத்தில் எவ்வளோ பணம் பொருள் இவங்கக்கிட்ட இருந்தாலும் இவங்க ஒரு சாதாரணமான நடுத்தர ஒரு லைஃப்பை தான் விரும்புவாங்க. பணம் இருக்குதுன்னு அதிகமாகவும் இது பண்ண மாட்டாங்க, பணம் இல்லைனாலும் இவங்க எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. லௌகீக வாழ்க்கையில் அதிகமான ஈடுபாடு இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் சொன்ன உடனே இது பண்ண மாட்டாங்க, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி பர்சன். அதே மாதிரி போலீஸு, ஜோதிடம், மாந்திரீகம், யோகா இந்த மாதிரி மித்தவங்களோட கண்ணுக்கு தெரியாத சில ஒரு விஷயங்களில் வந்து இவங்க பயிற்சி பெற்று ரொம்ப தேர்ச்சியானவங்களாக இருப்பாங்க. மறைப்பொருள் கலைகள் நிறையா இவங்கள்ட்ட இருக்கும். மாந்திரீகம், ஜோதிடம் இந்த மாதிரி துறைகளில் நிறைய வல்லுநர்கள் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரவங்க இருப்பாங்க. பிறர் வந்து பார்க்குறதுக்கு இவங்க என்ன இவ்வளோ இருந்தும் சாதாரணமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்கக்கிட்ட நிறையா டேலண்ட் இருக்கும். உடம்புல சின்ன காயமோ தழும்போ இருக்கும், இல்லாட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க செவ்வாயோட ஆட்சி இருக்கிறதுனால உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சே தான் இருப்பாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும். இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தினால நிறையா வந்து உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். அடுத்து பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க எதற்கும் தயாராக இருப்பாங்க. குடும்பத்து மேலே ரொம்ப அன்பாகவும் பிரியமாகவும் இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. எதுலேயுமே நடுநிலை தன்மையாக இருப்பாங்க.
குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் தப்பான வழிக்கு போனாலும், அவங்கள நேர்மையான வழிக்கு கொண்டு போறதுக்கு இவங்க முயற்சி பண்ணி பாடுபடுவாங்க. குறுகிய காலத்தில இவங்க வந்து வெற்றிய தேடுற ஒரு பெர்சனா இருப்பாங்க. அதே மாதிரி நெறையா பணம் வருது அப்டின்னாலும், அவங்க டக்குன்னு எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செலவு பண்ணுவாங்க. வரவுக்கு குறைவு இருக்காது. ஏதோ ஒரு வழியில இவங்களுக்கு ஒரு பணம் வந்துட்டே இருக்கும். இதே மாதிரி இப்போ மேச ராசிக்காரவங்க வீட்ல யாராச்சும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்டின்னா, சீக்கிரமா அவங்க ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பெண்களா இருந்தாங்கன்னா, அவங்க உடல் வந்து மெலிந்தே தான் காணப்படுவாங்க. ஆன்மீகத்திலயும் இவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கும். அப்டின்னு சொல்லி மேச ராசிக்கான பொது பலன்கள். அதாவது டாரோட் கார்டு மேஜர், மைனர் ஆர்கானா 2ம் இணையும்போது மேச ராசிக்கான பொது பலன்கள். அவங்களோட மைனஸு, ப்ளஸ் வந்து சொல்லியாச்சு. நம்ம சேனல் விபி டாரோட் தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், எஸ் ஆர் நோ, மேரேஜ், கேரியர் எல்லா ரீடிங்கும் அவைலபிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.